எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீஹாவின் ஆல் டைம் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் அது வாங்கியிருக்கீங்க. அதை எப்படி பயன்படுத்துறது, அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இரவு நேரங்களில் அந்த க்ரீமை எடுத்துக்கிட்டு நீங்கள் பூசி படுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த தோலில் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குன்றீங்க. இந்த இடத்துல பேட்ச் இருக்குது, இந்த இடத்துல வெள்ளையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, கைகளில் ஆகட்டும், இல்லை முகத்தில், இல்லை உடம்புல எங்கே இருந்தாலும் சரி, இதை வந்து பூசிக்கிட்டோன்னு வைங்களேன், இது பாடி மாய்ஸ்சரைசராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் முகத்தில் கூட நம்ம பூசிக்கலாம். அப்படி பூசிக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நாளடைவில் ஒரு ஃபேர்னஸ், அந்த ஸ்கின் டோனே பார்த்திங்கன்னா ஒரு பளபளப்பு தரும். அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோனுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது, இல்லை கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டோனுக்கு வந்துருங்க. எல்லாமே சமநிலைப்படுத்தப்படும். இந்த க்ரீமில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாய்ஸ்ட் கொடுக்குங்க. அதாவது நமக்கு உடம்புல ஒட்டுற மாதிரியும் இருக்காது, ஆனால் பளபளப்பு கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் வெடிச்சு போயிருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அதுவே வலியை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த தோலில் செதிலாக, அது வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் செதிலாக அந்த தோல் உறிஞ்ச மாதிரியே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீமை பயன்படுத்தினாங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நாளடைவில் அந்த பிரச்சனை எல்லாம் சரிப்படுத்தப்படும். இதுலேயே சன்ஸ்கிரீன் லோஷன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த க்ரீமை நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்திட்டு படுத்தா கூட காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகல் பொழுதில் ஏற்பட்ட ஒரு கருமை நிறம் இருக்கு இல்லையா, அந்த சூரிய ஒளிக்கதிர்களால் ஏற்பட்ட அந்த கருப்பு நிறம், அதாவது சன்டேனாக ஆகிறது வந்து உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது மறைஞ்சு போகும். இது பயன்படுத்த நாளடைவில் இது உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த க்ரீமை நம்ம இரவு நேரத்தில் மட்டும் பயன்படுத்தணுமா, இல்லை பகல் பொழுதுலையும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர். இரவு நேரத்தில் கட்டாயம் பயன்படுத்துங்க. இதை காலையில் நம்ம எழுந்து முகத்தை அலம்பினாலே ஒரு பொலிவுடன் காணப்படுவோம், அது ஒன்று. பகல் பொழுதுலேயும் எங்களுக்கு க்ரீம் பூசி பழக்கமாக இருக்குது. நாங்கள் நிறைய க்ரீம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வீஹா ஃபேர்னஸ் மாய்ஸ்சர் க்ரீம் வந்த பின்னாடி அதையெல்லாம் நிறுத்திட்டு இதை பயன்படுத்தலாம்னு இருக்கோம். பகல் பொழுதில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைல்டாக வந்து ஒரு சின்ன மேக்கப்பாவது போடுவீங்க. ஒரு ரோஸ் பவுடரோ இல்லை வந்து ஏதாவது இந்த ஃபவுண்டேஷன் பேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுவீங்க கட்டாயம். அப்படி போடுறவங்க என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த க்ரீம் இரவு பொழுதில் நம்ம வந்து கொஞ்சம் கூடவே பூசிக்கலாம், கொஞ்சம் கூட க்ரீம் எடுத்துகிட்டு பூசிக்கலாம். பகல் பொழுதில் எடுக்கும்போது இந்த நம்ம போடுற ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாம் நிறைய பேருக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், திட்டாக இருக்கும், பேட்சாக இருக்கும், அது வந்து அன்ஈவனாக இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே அந்த வியர்வையெல்லாம் வரும்பொழுது, இல்லை கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகும்னா அது பேட்சாக அங்கங்கே மேக்கப் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து என்னமோ அப்புன மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் ஆகாமல் இருக்கும்னா சும்மா இத்துணூண்டு எடுங்க. ஃபேர்னஸ் இரவு வந்து பூசுகிற மாதிரி நிறைய எடுக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே பகல் பொழுதில் நம்ம வந்து க்ரீம் பூசுறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது வந்து அந்த ஈவன் டோன் வரணும், நம்ம பூசுகிற க்ரீம் வந்து சரியாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இத்தினூண்டு க்ரீம் எடுங்க. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த க்ரீமை போட்டுப்பேன். அது போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷனோ ஏதாவது பேஸோ போடுறதா இருந்தால் போடுவேன். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லையா, அது வந்து ஒரு இடத்துலையே நிற்காம அப்படியே பார்த்திங்கன்னா அழகாக பரவி கொடுக்கறதுக்கு ஒத்துழைக்கும் இந்த க்ரீம். அதனால் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு ஆயில் வடிகிற மாதிரி இருக்கும், ஷைன் இருக்கும், ஆனால் ஆயில் வடிகிற மாதிரி இருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாய்ஸ்சர் கொஞ்ச நாள்லேயே வந்த பின்னாடி, ஃபேர்னஸும் வந்த பின்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னு வைங்களேன், இந்த க்ரீமே பயன்படுத்தாமல் ஃபவுண்டேஷன் போட்டால் கூட அப்படி அழகாக போய் உக்காந்துக்கும். நமக்கு அது தேவையப்படாது. நாளடைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகல் பொழுதில் எந்த க்ரீமும் போடணுன்றது அவசியம் இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் இரவு பொழுதில் இது கொஞ்சம் அதிகப்படியாகவே பயன்படுத்திட்டு வாங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, அண்டர் ஆர்ம்ஸ்ல எல்லாம் எங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, எங்களுக்கு அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் உபாயம் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த இடத்துல கூட இந்த க்ரீமை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. தொடை இடுக்குகளில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கருமையாக இருக்குன்னு, இந்த க்ரீமே பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நம்முடைய வீஹா ஹேர் ரிமூவல் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை போட்டு வாங்க. அதில் 2-in-1 ஆயிரும், உங்களுக்கு ஃபேர்னஸும் கிடைக்கும். என்னோட க்ரீம் எது பயன்படுத்தினாலும், கொசு க்ரீம் இருக்கு இல்லையா, கொசு கடிப்பதற்கு நம்ம ஒரு க்ரீம் தயாரித்தேன். அதுலேயும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கொசு பக்கத்துலேயே வரமாட்டேங்குது அப்படி நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு.
கொசு வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது மேடம், தூரம் ஓடுது பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. கொசு மட்டும் கிடையாது, சின்ன பூச்சிகள் எது இருந்தாலும் பக்கத்தில் வராது. அந்த மாதிரி அந்த க்ரீம் தயார் பண்ணல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர்னஸும் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கின் வந்து வெள்ளையாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அதே சமயத்தில் கொசுவும் வராது, நல்ல நறுமணமாக இருக்கும். அதில் கூட நான் கெமிக்கல் போடலை, எல்லாமே இயற்கையான பொருள்களை வைத்து தான் நான் தயாரிக்கிறேன். நான் எல்லாம் ஆன்டி மஸ்கிட்டோ க்ரீம் அதுதான் நான் பேர் வச்சுருக்கேன் விஹாவில். அந்த ஆன்டி மஸ்கிட்டோ க்ரீம் இருக்கு இல்லையா, அதை பூசாமல் இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா நிறைய கொசு இப்போ வந்துருச்சு. கொஞ்சம் கதவை திறந்து உட்காந்து அசந்து போனால் பெரிய பெரிய கொசு எல்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருந்தனா, எனக்காக நான் ஏதாவது உபாயம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தேன். பிள்ளைங்கலாம் கொசு கடிக்குதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கும் எனக்காகவும் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சக்ஸஸ் ஆனோடனே உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த விஹா ஃபேர்னஸ் அண்ட் மாய்ஸ்சர் க்ரீம் இந்த வின்டர் காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் சீசனில் இருக்கிறவங்க நிறைய பேர் பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபேர்னஸும் கிடைக்குது. அன்றை இது டார்க் சர்க்கிள் கூட போயிட்டு இருக்கு மேடம். இன்னொன்று நாங்கள் வெள்ளையாயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த மாய்ஸ்சர் நல்லா இருக்குது, இந்த தோல் வெடிப்பெல்லாம் போகுது, செதிலாக இருந்த தோல் எல்லாம் நிறைய பேருக்கு உதிருது, அப்படியே ட்ரை ஸ்கின் ஆகிட்டு உதிருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிட்டு வரோம் அப்படின்னு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. ரெகுலராக நல்லா ஒரு தடவை வாங்குறவங்க திரும்ப அது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம விஹா ஆல் டைம் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் காமிக்கிறேன் பாருங்கள். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு உடன் ஸ்பேச்சுலா வச்சுக்கோங்க, அதாவது உடன் ஸ்பூன் இல்லாட்டி பிளாஸ்டிக் ஸ்பூன், அதுக்கும் தனியாக வச்சுக்கோங்க. கை வச்சு எடுக்காதீங்க, ஏன்னா நான் எந்த கெமிக்கலும் சேர்க்கல, ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல. ஈரக்கை வந்து படாமல் பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் ஆகாது. ஆனால் கூட நான் சொல்கிறேன் வந்து ஈரக்கை வைக்காமல் பார்த்துக்கோங்க. இது வந்து எத்தனை காலம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள்லேருந்து 8 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இது நிறையா, இது 50 கிராமே பார்த்திங்கன்னா நிறைய நாள் வச்சு பயன்படுத்தலாங்க. கொஞ்சம் எடுத்தாலே நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். இப்போ அந்த க்ரீமை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் விஹாவின் ஃபேர்னஸ் அண்ட் மாய்ஸ்சர் க்ரீம். இது நல்ல மணமாக இருக்குங்க. இந்த மணம் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. இது போல் ஒரு மர ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இது பாருங்கள், நீங்கள் மற்ற க்ரீம் மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கும்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும்னா தண்ணி சேர்க்கணும். நம்ம அந்த தண்ணி சேர்த்தா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடணும். தண்ணி எப்போவுமே சேர்த்தோன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதுக்கு குறிப்பிட்ட தேதியே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள், இல்லை 1 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுங்கன்னு. அது போலெல்லாம் இதில் வராது, எந்த பிரச்சனையும் வராது. இதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கெட்டியாக தான் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள், நான் என் கையில் பூசுகிறேன். இப்படி வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். அதை பாருங்கள், இப்படி நல்லா நம்ம இந்த முகத்தில் பூசும்போது எப்போவுமே அப்வர்ட் டைரக்ஷனில் தான் பூசணும். நம்ம கீழே இப்படி இழுக்கிற மாதிரி பூசக்கூடாது. அப்போ வந்து முகம் வந்து ஒரு மாதிரி தொங்கி போகிற மாதிரி ஆகும். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இப்போ நிறைய சொல்லித்தர்றாங்க இந்த மாதிரிலாம். இப்போது நிறைய பேருக்கு இந்த கணுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா விரல்கள்லேயே கருப்பாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து இந்த பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கணு மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் கருப்பாக இருக்கும், மற்ற இடத்துல வெள்ளையாக இருக்கும். அதெல்லாம் போய் சரிசமமான ஒரு நிறம் வரணும்னா இது வந்து அந்த கணுவில் நல்லா பூசுங்க. அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துல பூசிக்கிட்டே வாங்க, நல்ல ஒரு மாய்ஸ்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்கள் என்னுடைய கையை முதவும் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போவும் பார்த்துருப்பீங்க. முதல்ல நிறமாக இருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்காது. ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடச்சதுக்கு காரணம் என்னுடைய சோப்பு, என்னுடைய க்ரீம், இதெல்லாம் தாங்க. அதனால் நீங்கள் இது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் விஹா ஆல் டைம் மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் பற்றி பார்த்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்தேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.